எல்லாருக்கும் ஒரு சின்ன அப்டேட்டோடு வந்திருக்கேன். பட் அந்த அப்டேட்டை வந்து எவ்வளோ கரெக்ட்டுங்கிறது எனக்கே தெரியாது. நான் அதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீக், அதாவது நாளைக்கு வந்து எந்த கேப்டன்சி டாஸ்க்குமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. கேப்டன் ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. விக்ரம், பார்வதி, சுபிக்ஷா 3 பேர் ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. எப்படியாச்சும் ஒரு வாட்டி கேப்டன் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை வந்துட்டும் இல்லை கடைசி நிமிஷத்தில் லூஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இப்போ நெக்ஸ்ட் வீக்லேருந்து கேப்டன்சி டாஸ்க்கே வேண்டாம், டைரெக்டாக நாளைக்கு வந்த உடனே டிடிஎஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு முடிவு பண்ணிட்டார் போல இருக்குது. ஸோ டிடிஎஃப் தான் இனிமேல் நடக்க போகுது. கேப்டன்சி டாஸ்க் எதுவுமே கிடையாது. ஒருவேளை கேப்டன்சி டாஸ்க் வச்சு அதில் ஏதாவது அடித்தட்டி நடந்து யாருக்காச்சும் அடிபட்டு அதனால ஒரு பிரச்சனை ஆயிட வேண்டாம்னு நினச்சிட்டாங்களா பிக் பாஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆல்சோ இனிமேல் வந்து எல்லாரையும் நாமினேஷனுக்கு கொண்டு வந்தால் தான் அவங்க நினச்ச மாதிரி காய் நகர்த்தி யாரை வெளியே அனுப்பணும்னு பார்த்து வெளியே அனுப்ப முடியும். எல்லாரும் இல்லைன்னா அவங்க நினச்ச நேரம் டக்குன்னு யாரையுமே ஸ்கேப் கோட் ஆக்க முடியாது. அதனால மொத்த பேரையும் நாமினேஷனில் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காகவே கேப்டன் வேண்டாங்கிற முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. இல்லைன்னா கேப்டன் ஒருத்தரை வச்சா அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் வந்து கேப்டன் ஆகிட்டாங்கன்னா பிக் பாஸோட பிளான் எல்லாமே சொதப்பிடும். அதுக்காக தான் நாளைக்கு டிடிஎஃப் விளையாட போகிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 மேல் கண்டஸ்டன்ஸும் 5 ஃபீமேல் கண்டஸ்டன்ஸும் விளையாட போகிறாங்க. சபரி, விக்ரம், கமர்தீன், கானா வினோத், பாரு, சாண்ட்ரா, திவ்யா, சுபிக்ஷா, அரோரா, மொத்தமாக 9 கண்டஸ்டன்ஸ் விளையாட போகிறாங்க. இதில் யார் டிக்கெட்டு ஃபினாலை வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. மேல் கண்டஸ்டன்ட் வருவாங்களா இல்லை ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வருவாங்களா, அப்படி வந்தால் யார் வருவாங்கன்னு எனக்கு சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.